everyone, welcome to the Girls Kitchen. இன்னைக்கு நம்ம Girls Kitchenல டேஸ்டியான கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients 1/4 கப் பால், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 கப் சர்க்கரை, 3 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 கப் மைதா, ஒரு முட்டை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க 1/4 கப் கர்ட் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போது நம்ம எடுத்து வச்சுக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா ஒயிட் கலரில் வர வரைக்கும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர் வரணும். இப்போ இதில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது 4த்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணுங்க. நல்லா திக் சாக்லேட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இது. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் வச்சு அதில் இந்த மிக்ஸை ஊற்றிடலாம். இந்த மாதிரி சமமாக இருக்கணும். ஒரு பேனில் ஸ்டாண்ட் வச்சு 5 நிமிஷத்துக்கு சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த மிக்ஸை வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. 30 to 40 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. 30 மினிட்ஸ் அப்புறம் இதில் ஸ்டிக் வச்சு பாருங்கள். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்ம கேக் ரெடி. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா இது மேலே நீங்கள் சாக்கோ சிரப்பை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நம்ம டேஸ்டியான கேக் ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.